ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நக்சு சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அரபிக் சிக்கன் மந்தி பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 2 கப் பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். இது அரை மணி நேரம் ஊற விடணும். இந்த கப்பிட்ட 2 கப் எடுத்திருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ சிக்கனில் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதை போட்டுடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசால் பொடி, 60 ml சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இதுக்கு வெஜிடபிள் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். உப்பு போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். சிக்கன் ஸ்டாக் 1 எடுத்திருக்கேன். இப்போ கொத்தமல்லி இலையை போட்டுடலாம். கொத்தமல்லி இலையை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பல்லாரி வெங்காயத்தையும் போட்டுடலாம். அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். அதுவும் ஆப்ஷனல் தான். இது நல்லா கலர் கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது அரை மணி நேரம் ஊறணும். அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம சாதத்தை வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன். தண்ணி கொதிச்சதும் அரிசியை போட்டுக்கோங்க. இது 3/4 பாகம் வெந்தால் போதும், ரொம்ப வெந்துட வேண்டாம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். எனக்கு 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ இதை வடித்து எடுத்துக்கலாம். இதை வடித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சு எடுத்த அந்த சிக்கனை எடுத்து இதில் போட்டுடலாம். ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதை மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 20 நிமிஷம் வேகணும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இதுவும் 3/4 பாகம் வெந்தால் போதும். இதை மூடி போட்டு மூடி வச்சு இப்போ ஒரு 10 நிமிஷம் வேகணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப வெந்துட வேண்டாம்.
இப்போ நம்ம ரைஸ் இதில் போட்டுறலாம். ரைஸை நல்லா இதில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் எடுத்து தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஊற்றிக்கலாம். இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இதில் நம்ம வச்சுருந்த பச்சை மிளகாவை எடுத்து இதில் குத்தி வச்சிடலாம். பச்சை மிளகாய் இந்த மாதிரி குத்தி வச்சா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான மந்தி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் மயோனைஸ் வச்சு சாப்பிட்லாம். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ரெசிபியை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். சூப்பரான மந்தி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.